வணக்கம்யா வணக்கம்யா. சரி, என்ன நம்ம சுச்சுவேஷன் எல்லாம் சொல்லி எல்லாம் பாட்டெல்லாம் ரெடி பண்றதுக்கு டியூன்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா இல்லையா? பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அது தந்தாப்புல மியூசிக் போட்டுட்டேன். சரி சரி, அந்த சுச்சுவேஷன் என்னன்னு அந்த சுச்சுவேஷன் மட்டும் இப்ப கொடுத்தீங்கன்னா சரி அப்படியே நேரம் அப்படியே பிக்கப் பண்ணி போயிடும். நேரம் பிக்கப் பண்ணிட்டு போயிருவியா? சரி சரி விடு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கதாநாயகி வந்து வரப்புல நடந்து வருது. சரி, அந்த கொலுசு சல் சல் சலக் சலக் சல் சல் சலக் சலக் அப்படின்ட்டு வருது. அந்த காத்தோட சேர்ந்து அந்த அம்மா நடந்து வர்றத ஒரு ரம்மியமா ஒரு காதல் பாடல் ஒரு டூன போடியா. கொலுசு சலக் சலக். ஆமா, கொலுசு சலக் சலக். ஆமா. இப்ப பாருங்க, இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டிருக்க மாட்டாங்க. அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லு. வெள்ளி கொலுசு மணி மேலான கண்ணு மணி. யோ, இந்த பாட்டை நானு ஒரு டவுசர் போட்டு ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருப்பானே அவன் பாடின பாட்டு மாதிரில இருக்குது. இது நம்ம பாட்டு அவங்க கடவான் டைம் பார்த்தீங்களா? யோ, அந்த படம் வந்தது 1992. நீ சொல்றத பார்த்தா இப்ப நான் கேட்கறது 2025. நீ சரிப்பட்டு வர மாதிரி சின்ன பிள்ளைல டவுசர் போட்டு ஓடி இருப்பியோ? அடே, நான் அப்ப அந்த படம் பார்க்கல. தெரியுது தெரியுது, நீ சொல்லும் போதே தெரியுது. இப்ப இன்னொரு டியூன் போடுறேன் பாருங்க. சல் ஜல் சலக் சலக். ஆனா இங்க பாருங்க, இப்ப பாடுறேன். அந்த பொண்ணு வருது, நீங்க சலக் சலக்குன்னு வருது. இருக்கஞ்செடியோட இறுக்கி பிடிச்ச மாமா. தலை எழுத்துற சாமி. ஏயா, இதுவுமே பழைய பாட்டு டியூனியா? அது என்ன உன்னை டியூன் போட சொன்னா நீ பாட்டே பாடிக்கிட்டு இருக்க. உன்னை டியூன் எப்படி போட சொல்லுவாங்க? தன்ன நானே தானா நானே தனனா நானே அப்படி ஏதாச்சும் ஒரு டியூனை போடியானா? நான் உங்களுக்கு அப்படியே முள் வாங்கி கொடுத்துடலான்னு பார்த்தேன். இந்த எழுதுற வேலை இல்ல, இந்த பாடலாசிரியருக்கு வேலை இல்லாம போயிரும் நினைச்சேனே. நீங்க இப்படி போயிடுறீங்க. அதாவது இந்த ராகத்துல இருந்து இந்த ராகத்துக்கு வந்துடுறீங்க. எந்த ராகம்? அதானே, இந்த ராகத்துல இருந்து இந்த ராகத்துக்கு வந்துடுறீங்க. நான் அந்த ராகத்துல இப்ப பிடிக்கிற பாருங்க. இங்க இருக்க, உங்களுக்கு தெரியல. அப்படிங்க. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும்? ஏயா, இதுவும் பழைய படத்துல உள்ளதையா? பாஞ்சால குறிச்சின்னு ஒரு படத்துல உள்ளதையா? இது என்னையா கருமத்தை? ஏ, இவனுக்கு இந்த படம் வந்து மியூசிக் டைரக்டர். ஒரு நிமிஷம். நான் எல்லாமே பார்த்துட்டேன். ஆனா இது எந்த படத்துலயுமே வரல. ஆனா என்னோட டியூனை எப்படி திருடி விட்டுட்டாங்க சார். எனக்கு என்ன செய்வே தெரியாது. இப்ப நான் சொன்ன சுச்சுவேஷனுக்கு எனக்கு ஒரு பாட்டை போடு. இல்லையா பேசாம பாட்டு நிறுத்து வெளியே போயிரு. புரியுதா? கடைசியா போடு சார். கடைசியா சார். ஒண்ணு நீ கடைசி, இல்ல இந்த படத்தோட நான் கடைசி. எப்படி போறேன்னு மட்டும் பாருங்க. போட்டு தொலை. பால்காரனையும் பால் பவுடர் விற்கிறவனையும் கூப்பிட்டு வந்து மியூசிக் டைரக்டர் ஆக்குனா அவன் பாடுற பாட்டு சார் பழைய பாட்டு. அந்த பொண்ணு கொலுசு போட்டு தான் சார் வருது. இப்ப நான் என்ன கொலுசு போனா வேற எதையாச்சும் போட்டு வரல சொன்னாங்க. பிடிச்சிட்டேன் சார். பிடிச்சிட்டியா? சரி போடு. எப்படி சார்? நான் தான் சொன்னல, ஏற்கனவே நீ டவுசர் போட்டு சுத்தினேன் பாட்டாதான் போட்டுக்கிட்டு இருக்க. நீ ஒண்ணு அவன் பாட்டு பாடி பாலை கரைப்பான், நீ என்னடானா பாட்டு பாடி என்கிட்ட சான்ஸ் வாங்கலான்னு வந்திருக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு ஓடி போயிரு. நீ மியூசிக் டைரக்டரா இல்ல முக்குல நின்று பாட்டு பாடுறவனா? ஒண்ணு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாடு. நீங்க என்னைய பத்தி தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சனாலதான் சொல்றேன். எப்படி போடுவேன் தெரியுமா சார் மியூசிக்? நேத்து நான் மியூசிக் போயிட்டு இருக்கேன். ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, சிற்பியா சார். சிற்பின்னு ஒரு கடலோரமா கிடக்குமே உங்களுக்கு தெரியாது? அது அவர் பாடின பாட்டுல உங்களுக்கு தெரியல? கண்டிப்பா தெரியாது. இது ஒரு படம் சார், நல்லா இருக்கு சார் அந்த படம். அந்த படத்துல கூட இப்ப நீ அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு எடுத்து போட போற. அப்படி சொல்லாதீங்க. அவங்ககிட்ட எல்லாம் இருந்து கத்துக்கிட்டு வந்தேன் நானு. அதனாலதானே அவன் பாட்டை எடுத்து நீ போடுற. இது என்னோட பாட்டு சார். என்னோட வரிகளை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரி விடு, அந்த சுச்சுவேஷனை முடி. அந்த சுச்சுவேஷன்ல உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு இடத்துக்கு போறோம், அந்த ஊரே தீ பிடிச்சி எரியுது. அதுல இருந்து ஒரு அம்மா, ஹீரோயினோட அம்மான்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுக்குள்ள வந்து ஓடி பொது ஓடியாடுறாங்க. ஒடியாடுற அம்மாவுக்கு ஒரு அழகான ஒரு புகாரி ராகத்துல ஒரு பாட்டை போட்டு பார்ப்போம். புகாரின்னு சொல்றாப்புல. புகாரினா ஹோட்டல் இல்ல,
புகாரி ராகம். நீங்க தெளிவான டைரக்டர் சார், எனக்கு தெரியுது. ஆமா, எப்படி இந்த படத்தை எனக்கே அங்கதான் chance வாங்கி ஒரு லெவல் ஆயிரலான்னு பார்த்தா புத்தியிலையே. தீயில இருந்து வர்றாங்க அந்த அம்மா. வீட்டுல தீ எரியுது, வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றாங்க. சார் வீட்டுக்குள்ள இருந்து நான் என்ன சொல்றேன், ஊரே கொளுத்திருக்கேன். ஆமா, அப்ப அந்த அம்மா நடுவுல வருது. ஏயா உனக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தா ஒண்ணு காதல் ரசம் சொட்ட ஒரு பாட்டை போடி, ஆனா போட மாட்டேங்கிற. தீ பிடிச்சு அங்க இருந்து ஹீரோயினோட அம்மா ஓடி வர்றப்ப அதுக்கு ஒரு புகாரி ராகத்துல ஒரு இது போடுன்னு சொன்னா பிரியாணி கேக்குற. இப்ப பாருங்க எப்படி மட்டும் போறேன்னு மட்டும் பாருங்க. எப்படி சார் தீ வந்து வரும்போது ஒரு சவுண்டு அப்படி பின்னாடி பேக்ரவுண்ட். ஷோ கொடுமையே, வாத்தியத்தை இங்க வாசிக்க சொன்னா இந்த ஆளு வாயில வாசிக்கிறானே. இது சரியான வாய் சார். நீங்க படம் எடுங்க, பயங்கர கிட்டாமா மட்டும் 175. ஒண்ணும் இல்ல, உன்னை வச்சு மியூசிக் போட்டு நான் படம் எடுத்தா கண்டிப்பா அடுத்து நான் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து நான் பாட்டு பாடணும். புரியுதா? 2 கையை ஏந்தி ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. உனக்கு நமக்கு சரிப்பட்டு வராது. நான் அடுத்த மியூசிக் டைரக்டர் பாக்குறேன். என்ன சார், இளையராஜாவே நம்மகிட்ட பார்த்து கத்துக்கிட்டு வருது.